ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 22/3/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். அரசியல் துறை மற்றும் மதத்துறை அதிகாரி குழந்தைகளோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாப்தாதா தனது அனைத்து அதிகார உரிமையுள்ள குழந்தைகளை பார்க்கிறாங்க. அரசியல் துறை மற்றும் மதத்துறை இரண்டுமே ஒருவருடைய கரத்துல என்று உங்களது புகழ் பாடப்பட்டிருக்கு. இந்த மகிமை உங்களது எதிர்கால பிராப்தி ரூபத்தின் அடிப்படையில பாடப்பட்டிருக்கு. ஆனா எதிர்கால பிராப்தியினுடைய ஆதாரம் தற்கால சிரேஷ்ட வாழ்க்கை. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் எவ்வளவு தூரம் அரசியல் துறை மற்றும் மத துறைகள்ல பிராப்தம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதற்கான சமஸ்காரத்தை இந்த சமயத்தில் தான் நிரப்பிக்கொள்ள வேண்டும். தற்கால ராஜாக்களே எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரிகளாக முடியும். இப்பொழுதைய தாரணை சொரூப ஆத்மாக்களே தர்மத்துறை அடைய முடியும். ஆக இரு துறைகளையும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் தாரணை செஞ்சிருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. இரு துறைகளையும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் தாரணை செஞ்சிருக்கீங்க. அரசியல் துறையினர் அப்படின்னா அதிகாரி, அத்தாரிட்டி சொரூபம். அரசியல் துறை ஆத்மாக்கள் தமது அதிகாரங்களின் மூலம் எப்பொழுது விருப்பமோ எப்படி விருப்பமோ அப்படி தமது ஸ்தூல சூட்சம சக்திகளை உபயோகித்துக் கொள்ள முடியும். இந்த அதிகார உரிமை அரசியல் துறையினுடைய அடையாளம். அடுத்த அடையாளம் அரசியல் துறையினுடைய அடையாளம். அடுத்த அடையாளம் அரசியல் துறையினை ஒவ்வொரு காரியத்தையும் சட்டம் ஒழுங்கு முறையில பிரயோகிக்க முடியும். அரசியல் துறையினர் அப்படின்னா தாய் தந்தையின் சொரூபத்துல தனது பிரஜைகளை காப்பாற்ற சக்தியுடையோர். அரசியல் துறையினர் அப்படின்னா தானும் அனைத்து ரீதியிலும் முழுமையாக இருப்பதோடு பிறரையும் முழுமையாக வைக்கக்கூடியவங்க. அரசியல் துறையினர் அப்படின்னா விசேஷமாக அனைத்து பிராப்திகளும் இருக்கும். சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு மற்றும் அனைத்து குணங்களாலும் நிரம்ப பெற்ற நிலை. தன்னையும் பிறரையும் நிரம்பிய நிலையில வச்சிருத்தார். அரசியல் துறையினர் அதாவது அதிகார உரிமையுள்ள ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தாய் தந்தையை மாதிரி பாலனுடைய விசேஷ அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எவ்வித ஆத்மாக்கள் சம்பந்தம் தொடர்புல வந்தாலும் இவங்களே நமது முன்னோர்கள் அப்படிங்கிறத அனுபவம் செய்யணும். இந்த ஆத்மாக்களின் மூலமே வாழ்க்கையினுடைய உண்மையான அன்பு மற்றும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தினுடைய சாதனத்தை அடைய முடியும். ஏன் அப்படின்னா பாலனையின் மூலமே அன்பு மற்றும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுது. பாலனையின் மூலமே ஆத்மா தகுதி அடையுது. சிறிய குழந்தை கூட பாலனையின் மூலம் தனது வாழ்க்கையினுடைய நோக்கத்தை எட்டி விடுவதற்கு தைரியம் உள்ளதாகி விடுது. இப்படிப்பட்ட ஆன்மீக பாலனையின் மூலம் ஆத்மா பலமில்லா நிலையிலிருந்து சக்தி சொரூபமாக ஆயிடுது. தனது லட்சியத்தை வேகமாக அடைவதற்கு தைரியம் பெறுது. பாலனையில சதா அன்பு கடல் பாபாவின் மூலம் உண்மையான அளவிலா அன்பின் அனுபவத்தை பெறுது. இப்படிப்பட்ட அரசியல் துறையினரினுடைய அடையாளங்களை உங்களுக்குள்ள அனுபவம் செய்றீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அடிமைத்தனத்தினுடைய சமஸ்காரம் மாறணும். அதிகார உரிமையினுடைய சமஸ்காரம் அனுபவம் செய்றீங்களான்னு பாபா கேட்கு. அரசியல் துறையினரினுடைய சமஸ்காரம் நிரம்பிடுச்சா? அடையாளங்கள் இப்பொழுது தென்படுமா அல்லது எதிர்காலத்திலா? அரசியல் துறையினரினுடைய இன்னும் ஒரு விசேஷம் இருக்குது, அறிவீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சதா உறுதியான அகண்ட ராஜ்யம். தனது ராஜ்யத்தினுடைய இந்த மகிமையை அனுபவிக்கிறீங்க இல்லையா? இந்த அடையாளத்தை சோதனை செய்யுங்கிறாங்க பாபா. அரசியல் துறையினுடைய அடையாளங்கள் உறுதியாகவும் அகண்டதாகவும் இருக்குதா? துண்டிக்கப்படலையே.
அவ்வப்பொழுது அதிகார நிலை, அவ்வப்பொழுது அடிமைத்தன்மை என்றால் அந்த ராஜ்யத்தை துண்டிக்கப்படாதது அப்படின்னு சொல்ல முடியாது. இதிலிருந்தே நான் ராஜ்ய அதிகாரியா அல்லது ராஜ்யத்தின் உள்ளே இருப்பவரா என்று தனது பிராப்தம் என்ன என்று அறிய முடியும். இதே மாதிரி சமயத்துறையினர், அதாவது மத தலைவர்கள், ஒவ்வொரு தாரணையினுடைய சக்தியினை தமக்குள் அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தூய்மையினுடைய தாரணை சக்தியை அனுபவம் செய்யக்கூடியவங்க. தூய்மை சக்தியின் மூலம் சதா பரம் பூஜ்யர்களாகி வெடுறாங்க. தூய்மை சக்தியின் மூலம் இந்த பதித்தமான உலகை மாற்றிடுறாங்க. தூய்மை சக்தி விகாரத்தில் எரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை குளிர்ச்சி செய்து, தூய்மையுடைய சக்தி அநேக பிரவிகளுடைய விகர்மங்களின் பந்தனங்கள்ல இருந்து விடுவித்து விடுது. தூய்மையினுடைய சக்தி கண் இழந்தோருக்கு 3ஆம் கண்ணை வழங்குது. தூய்மையின் சக்தியின் மூலம் இந்த முழு சிருஷ்டி என்னும் பெரிய வீடு விழுந்து விடாமல் காக்கக்கூடும். தூய்மை என்பது தூண்கள் மாதிரி. அதன் ஆதாரத்தில் துவாபர யுகத்திலிருந்து இந்த உலகம் நின்று கொண்டிருக்குது. தூய்மை ஒளி கிரீடமாகும். இப்படிப்பட்ட தூய்மையினுடைய தாரணை இதுவே தர்மத்துறை. இதே போன்று ஒவ்வொரு குணத்தினுடைய தாரணை, ஒவ்வொரு விசேஷ தன்மை ஆத்மாவில் பதிஞ்சிருக்கணும். இதுவே தர்மத்துறை அப்படின்னு சொல்லப்படுது. தர்மத்துறை அப்படின்னா தாரணை துறை. இப்படிப்பட்ட தர்மத்துறையினுடைய ஆத்மாக்களாகி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. தர்மத்தில் 2 விசேஷங்கள் இருக்குது. தர்மத்துறையினர் தம்மையும் பிறரையும் எளிதாக மாற்றிக்கிறாங்க மற்றும் சக்தி மிக தெளிவாக இருக்கும். முழு சிருஷ்டி சக்கரத்தில் பாருங்க, எந்தெந்த தர்மத்துறை ஆத்மாக்கள் வந்தனவோ அவங்களுடைய விசேஷ தன்மையாவது மனித ஆத்மாக்களை மாற்றுவது. சாதாரண மனிதர்களிலிருந்து சிலர் பௌத்தர்கள் ஆகிறாங்க, சிலர் கிறிஸ்துவர்கள் ஆகிறாங்க, சிலர் மடம் ஆசிரமவாசிகளாக ஆகிறாங்க. ஆனால் மாறித்தானே அவ்வாறு ஆனாங்க. ஆக தர்மத்துறையினர் அப்படின்னா மாற்றம் செய்யக்கூடிய துறையினர். முதல்ல தம்மை, பிறகு பிறரை. தர்மத்துறையினரது இன்னொரு விசேஷம் பரிபக்குவம். அசையக்கூடியவங்க கிடையாது. பரிபக்குவ சக்தியின் மூலம், அதாவது முதிர்ச்சி சக்தியின் மூலம் பரிவர்த்தனை கொண்டு வர முடியும். இகழ்ச்சி, எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி, தமது தாரணையில பரிபக்குவமாய் இருப்பாங்க. எவ்வளவு குணங்களினுடைய தாரணையில முழுமையா இருப்பாங்களோ, அதாவது குணங்களினுடைய முதிர்ந்த சொரூபத்தில் இருப்பவரோ அவ்வளவு முதிர்ச்சியிலும் பணிவுடன் விளங்குவாங்க. தமது பணிவு தன்மையின் மூலமே ஒவ்வொரு குணத்தையும் வெளிப்படுத்த முடியும். என்னென்ன பிராமண குலத்தின் தாரணைகள் இருக்குதோ அந்த அனைத்து தாரணைகளினுடைய சக்திகளை அடைந்திருப்பதே தர்மத்துறையினராக ஆகும். என்னென்ன பிராமண குலத்தினுடைய தாரணைகள் இருக்குதோ அந்த அனைத்து தாரணைகளினுடைய சக்திகளை அடைந்திருப்பது தான் தர்மத்துறையினர் ஆவதாகும். ஆக அரசியல் ஆட்சித்துறை மற்றும் தர்மத்துறை, இந்த இரண்டினுடைய சமஸ்காரம் ஒவ்வொரு ஆத்மாவிலும் நிரம்பி இருக்குதா, இரண்டிலும் சமநிலை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளும் எதுவரை அரசாட்சி துறையினராயும் தர்ம துறையினராயும் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சார்ட்டை பார்க்குறாங்க. வரிசைக்கிரமமாக இருப்பவரா அல்லது அனைவருமே சமநிலையில் உள்ளனரா? எனது நம்பர் என்ன அப்படிங்கிறத அறிய முடியுமா? இங்கே அனைவருமே ராஜாக்கள் தானே அமர்ந்திருக்கீங்க இல்லையா? பிரஜைகளை உருவாக்குபவர்கள் தானே, நீங்கள் பிரஜைகள் அல்லவே? ஆக அனைவரும் தம்மை இப்படிப்பட்ட அரசியல் துறையினர் மற்றும் தர்மத்துறையினுடைய அதிகாரிகளாக இருக்கிறாங்க. ராஜ்யத்தினுடைய அடையாளங்கள் என்ன என்பது புரிந்ததான் பாபா கேட்கிறார். இப்படிப்பட்ட ராஜ்யத்துறையினர் மற்றும் தர்மத்துறையினரினுடைய அதிகாரி சதா தான் முழுமை அடைந்து பிறரையும் முழுமை அடைவிக்கக்கூடிய பரிவர்த்தனை சக்தியின் மூலம் சுயமாற்றம், உலக மாற்றம் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள். முழு கல்பத்திலும்
மகிமையும் பூஜையும் பெறக்கூடிய பவித்திர ஆத்மாக்கள் சதா தனது பவித்திரத்தா குணத்தின் மூலம் அனைவரையும் குணவான் ஆக்கக்கூடிய குணமூரத்து பாப்தாதாவினுடைய அன்பு ஆத்மாக்களுக்கு நினைவுகளும் நமஸ்காரமும் தெரிவிக்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். வரதானம்: சர்வ சம்பந்தத்தின் மூலம் பிரபுவின் மீதான அன்பு என்னும் பிரவிருத்தியை நன்கு கொண்டு செல்வதிலேயே பிஸியாக இருக்கும் மாயாஜித் பவ. மாயாஜித்தாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, சர்வ சம்பந்தத்தின் மூலமா பிரபுவின் மீதான அன்பு அப்படிங்கிற இல்லறத்தை நன்கு கொண்டு செல்வதில் பிஸியாக இருப்பாங்க. எந்த குழந்தைகள் ஒரே பாபாவிடம் அனைத்து உறவுகளையும் சீராக்கி கொண்டு செல்றாங்களோ அவங்க மாயாஜித் ஆகிறாங்க. எப்படி லௌகீக பெரிய குடும்பம் பொறுப்பு வகிக்கிறவங்க சதா சொல்றாங்க இல்லையா, வேறு எந்த நினைவும் வராத அளவு குடும்பத்தை நடத்துவதிலேயே முழுமையாக ஈடுபடுறோம் அப்படின்னு. அதே மாதிரி பிரபுவிடம் அன்பு நிலையில நிலைத்திருக்கும் பிரபு பிரவிருத்தி எவ்வளவு பெருசு. பிரபு பிரவிருத்தி தூங்கும்போது கூட நடைபெறுது. துக்கத்தில் கூட பிரபுவை சந்திக்க முடியும். ஒரு வினாடி கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மாயை எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஸ்லோகன்: பிரம்ம பாபாவுக்கு சமமாக ஆவது அப்படின்னா சம்பூர்ணம் எனும் லட்சியத்தை அடைவது. பிரம்ம பாபாவுக்கு சமமாக ஆகிறது அப்படின்னா சம்பூர்ணம் அப்படிங்கிற லட்சியத்தை அடைவது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.